வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விலங்காய் இலையை வச்சு ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா விலங்காய் மரம். அது இலை வந்து பறித்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். விலங்காய் நம்ம நிறைய பார்த்துருப்போம். விநாயகர் சதுர்த்திக்கெலாம் பார்த்திங்கன்னா அது வச்சு படைப்போம். பாருங்கள், இது இலை நல்லா நீட்டாக இப்படி தான் இருக்கும். விலங்காய் மரம் நல்லா ஹைட்டாக மரமாகவும் இருக்கும். ஒரு சில இடத்த பார்த்திங்கன்னா அது நல்லா தரையிலே பழந்து இருக்கும், புதர் மாதிரி இருக்கும். அது வந்து தர விலங்காய்னு சொல்லுவாங்க இந்த மரத்தை. இதில் இருக்க இலையை பறித்து தான் இன்றைக்கி நம்ம ஊறுகாய் வந்து செய்ய போகிறோம். இதுதான் வந்து காய் சின்னதாக வந்து கீழே இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய காய் வந்து மேலே இருக்குது. கீழே பாருங்கள், நிறைய வந்து காய் கொட்டி காஞ்சி போயிருக்கு. இந்த விலங்காய் மரத்தோட வேறு, அதனோட பட்டை, விலங்காய் பழம், அது மேலே இருக்க இந்த ஓடு கூட பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பெனிஃபிட் வந்து இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த இலையை மட்டும்தான் பறித்து யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து இலை கொஞ்சமாக பறிச்சுட்டு வந்திருக்கேன். இதில் ஒரு சின்ன விலங்காய் இருக்குது. இப்போது இந்த இலையை வந்து நம்ம சுத்தம் பண்ணிடலாம். இதில் பூச்சி இலையாக இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டுட்டு நல்லா சுத்தமான இலையை மட்டும் பறித்து எடுத்துக்கலாம். அந்த கோம்புலாம் யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் இந்த இலையை மட்டும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஊறுகாய் அரைச்சி சாப்பிடும்போது நல்லா பசி எடுக்கும். ரொம்பவே ஆரோக்கியமான ரெசிபி இது. பாருங்கள், இந்த இலையை மட்டும் இது மாதிரி நல்லா பறித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி இருக்க எல்லா இலையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட ஒரு பெரிய பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இஞ்சி துண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ப மிளகாய், புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு வந்து எடுத்துருக்கேன். புளியில் அந்த குச்சிலாம் எதுவுமே இல்லாத அந்த சதையை மட்டும் வந்து எடுத்துக்கங்க. அந்த கோம்பு, அந்த நரம்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து வதக்கி நம்ம அரைக்கணும். ஸோ அதுக்காக நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா மிளகாய் செவந்து வர வரைக்கும் இதை வறுத்துக்குங்க. இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும் இது மாதிரி வந்து எல்லாமே சேர்த்து பண்ணும்போது. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க விலங்காய் இலையை சேர்த்துடலாம். இந்த இலையை எல்லாமே சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கிடலாம். அதில் இருக்க தண்ணி எல்லாமே இழுத்துக்கும், அது வரைக்கும் வதக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ இலை நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை வந்து மூடி போட்டு நல்லா வந்து அரைச்சிக்குங்க. நல்லா இலையாக இருந்ததுன்னா நல்லா வந்து மஞ்சிரும். கொஞ்சம் முத்தனை இலையாக இருந்ததுன்னா அதில் வந்து நாராக இருக்கும். ஸோ அதெல்லாம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்குங்க. நல்லா வந்து சாஃப்டாக இருக்கணும், அது மாதிரி வந்து அரைச்சிக்குங்க. இப்போ இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 100லேருந்து 150 எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நிறையா இருந்தால் தான் ஊறுகாய் பொறுத்தளவுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாதே இருக்கும். எண்ணெய் காஞ்சது நம்ம அரைச்சி வச்சுருக்க இலையை சேர்த்து நல்லா இதை வதக்கி விடுங்க. பார்க்குறதுக்கு எண்ணெய் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியும், பட் நம்ம வதக்க எண்ணெய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இழுத்துக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டு வதக்கும் போது பார்த்தா தெரியும், நல்லா வந்து க்ரீன் கலராக இருக்குது. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா டார்க் கலராக மாறும். எண்ணெய் எல்லாமே வந்து இழுத்துக்கிட்டு எண்ணெய் லைட்டாக மேலே பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நல்லா இதை வதக்குங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆனாலுமே மீடியம் ஃப்ளேம் வச்சு இதை வந்து குக் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா ஓரங்களில் பிரிஞ்சு வந்திருக்கு. இது மாதிரி வரணும். இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. கலரும் பாருங்கள் நல்லா டார்க்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த விலங்காய் இலை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.